ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நல்லு நிஷா. டுடே என்ன விலாகுன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பொங்கலுக்கு அப்புறம் எடுத்த விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம். போகும்போது கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயில் மழையெல்லாம் பெஞ்சும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன ஊர் அப்படிங்கிறத இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அது என்ன ஊர் நீங்கள் கரெக்டாக நீங்கள் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். இது வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காவேரி பாலம். காவேரி பாலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் உட்காந்துட்டு நல்லா தண்ணி குடிக்கிறதுக்காகவும் வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே அதை வீடியோவில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை சுற்றி சுற்றி அழகாக வந்து உட்காந்து அந்த தண்ணியில் தலையோட அப்படியே ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிட்டு ரிட்டன் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வியூ பார்க்க. அப்போ ரிட்டன் இந்த விலாக் வந்து நாங்கள் ஊருக்கு போய்ட்டு ரிட்டன் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைட்டாக சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரல் அடிக்கவும் அதுமாதிரி பனியும் அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம காவேரி பாலம் கொள்ளிடம் பாலத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா மீன் கடை நிறையா போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உயிரோடு பிடிச்ச மீனை. அதே மாதிரி மார்னிங்கும் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கூட்டம் கூட்டமாக அப்படியே பறந்து போய் அதோட அந்த கூட்டத்தோடு போய் உட்காரது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கூட்டம் கூட்டமாக நிறைய பறவைகள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்கில் இந்த மாதிரி பார்க்கும்போது மைண்டுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கும் சரி ரொம்ப அப்படியே ரிலாக்ஸேஷனாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஹிண்டில் பார்த்த மாதிரி நம்ம ஊரோட தலைநகர் அப்படிங்கிற இதை குறிக்கிறக்கூடிய ஒரு இது உச்சி பிள்ளையார் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஊருன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருச்சி தான். நாங்கள் ஆனால் திருப்பூரில் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சொந்த ஊர் வந்து திருப்பூர், ஹஸ்பண்டோட சொந்த ஊர் வந்து திருச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெப்பக்குளம் திருச்சி வந்து இது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஜாருன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி தெப்பக்குளத்தை சுற்றியும் நிறைய கடைங்க, ட்ரெஸ் கடைங்க அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாமே கவர்மெண்ட் மூலியமாக ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இடையூறு இருக்கிறனால, போக்குவரத்து பாதிக்கிறனால அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ அந்த கடைங்கள்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்னது, இப்போ வழக்கத்தை விடவும் அதிகமாக இந்த தடவை வந்து புறா அதிகமாக இருக்குது, இன்றைக்கி அதுவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புறாக்கும் சரி மீனும் அதே மாதிரி தெப்பக்குளத்தில் நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து அதுக்கு ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கே. அதில் வந்து புறாக்கு சரி மிச்சரு, பொரி, அதே மாதிரி மீனுக்கும் பொரி, ப்ரெட்டு அதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குளத்துல பார்க்கும்போதே அப்படியே மைண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸ்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தெப்ப குளத்துக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில், அதான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சு ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச்சும் சரி மலைக்கோட்டையும் சரி ஸ்ரீரங்கம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் திருவனைக்காவல். இந்த கோயிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச்சு வந்து யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சு எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு மட்டும் சொல்லுங்கள். நிறைய தடவை நானும் பார்த்துருக்கேன், பட் இது யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. சரி உங்கள்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன். இது யார் யார் போயிருக்கீங்க இங்கே இந்த சர்ச்சுக்கு, இந்த சர்ச்சில் எவ்வளோ வருஷம் பழமையான சர்ச்சும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டுருக்கோம், திருப்பூருக்கு தான் வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளைமேட் பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் இருந்துச்சு. வெயில் போய் மறுபடியும் சாரல் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பனியும் ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.